நல்ல எஜுகேஷனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு குறிப்பா ரூரல் இந்தியால, அதாவது டயர் 2 டயர் 3 சிட்டிஸ் பிளஸ் ரூரல் இந்தியால இதை போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கடமை. அதுல காந்திகிராம் ரூரல் யூனிவர்சிட்டி ஆகட்டும், சாரநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், அப்புறம் மருதபாண்டியன் காலேஜ், இது எல்லாருமே நம்ம டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்ல இருக்கிற மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம், ஒரு ஸ்கில் ட்ரைனிங், இதுக்கெல்லாம் நிறைய செய்யறாங்க. இது நம்ம கண்ட்ரிக்கு 2047 நம்ம மாண்புமிகு பிரதமர் அவரோட விக்ஷித் பாரத் 2047 ஒரு அந்த கனவு நினைவாகணும்னா இந்த மாதிரியான ரூரல் இந்தியாவுக்கு நம்ம படிப்பை கொண்டு சேர்ப்பதுங்கிறது ஒரு நிச்சயமாக ஒரு கடமை. அதை இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த 2 நாளுமே எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக அமைந்தது. குறிப்பாக ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் அடுத்த வருடம் என்னெல்லாம் நாங்கள் செய்ய போறோங்கிறதுக்கு சில உதாரணங்கள், அது ஏன் செய்யறோங்கிறதுக்கும் அதனால என்ன உபயோகம், எதற்காக செய்ய வேண்டும், இதை பற்றி கொஞ்சம் சொல்றேன். குறிப்பா எங்களுக்கு முதலாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஐஐடி மெட்ராஸ் ஒரு எக்ஸ்பெரிமெண்டா அடுத்த வருஷம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதுல இதுல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஐஐடியில பிடெக் படிக்கும் ஒரு வாய்ப்பு. அவங்க ஜெய் அட்வான்ஸ்டு குவாலிஃபை ஆகணும், ஏதோ ஒரு ரேங்க் லிஸ்ட்ல இருந்தா போறோம். அவங்க தேசிய அளவில் ஏதோ ஒரு மெடல் அல்லது இன்டர்நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேஷன் இது இருந்தா அவங்க இதுக்கு அப்ளை செய்யலாம். இதற்கான எல்லாமே எங்களோட வெப்சைட்ல போட்டிருக்கோம். அது யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்க அதை பார்த்து இந்த வருடம் வரும் வருடங்களில் இது தொடரும். நிச்சயமாக இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ங்கிறது ஒரு இமீடியட் சக்சஸ், இமீடியட் ஃபெயிலியர், ஒரு இமீடியட் அப்ரிசியேஷன், ஒரு இமீடியட் கிரிட்டிசிசம், இதுக்கெல்லாம் மனசை பக்குவப்படுத்துறது. அதுதான் நம்மளோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். என்னன்னா ஒரே மாதிரி சீரா நம்ம வாழ்க்கை ஓடாது, மேலும் கீழும் இருக்கும். இந்த மேலையும் கீழையும் போகும் இந்த வாழ்க்கையை நம்ம சமமாக பார்க்கணும். இதுக்கு ஸ்போர்ட்ஸ் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கறது. குறிப்பா நீங்க கிரிக்கெட் எடுத்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சுட்டா பேட்ஸ்மேனுக்கு ஒரே ஓஹோம்பாங்க, பவுலருக்கு ஐயோ நன்னா போடலேம்பாங்க. அடுத்த பால்ல அவுட் ஆயிட்டாருன்னா பேட்ஸ்மேனை கிரிட்டிசிசம் பண்ணுவாங்க, பவுலர் ஓஹோன்னு தூக்குவாங்க. இது அந்த ஒரு பால்குள்ள அவங்களுக்கு ஒரு மனப்பான்மை மாறுது. இதை அவங்களோட மனசு இதை சமமா பாவிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு மெச்சூரிட்டி ஸ்போர்ட்ஸ்ல வருது. இதான் என்னோட அபிப்பிராயம். இது மாதிரியான குழந்தைகள் அப்கோர்ஸ் நீங்க ஒரு நேஷனல் லெவல்ல பார்ட்டிசிபேட் பண்ணறதுலாம் அவ்வளவு ஈஸி இல்லை. இது மாதிரியா வாழ்க்கையில டெடிகேட் பண்ணி இது மாதிரியான ஒரு மனசு மெச்சூரிட்டி இருக்கிற குழந்தைகள் மேல் படிப்புக்கு வந்ததுன்னா அது நம்ம நாட்டுக்கு நல்லதுங்கிற ஒரு நல்ல காரணத்துக்காக ஐஐடி மெட்ராஸ் இதை ஆரம்பிக்கிறோம். அப்புறம் இன்னைக்கு ஏஐ டேட்டா சயின்ஸ் இது ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அதுல இப்போ ஏஐங்கிறது ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸோட ஒரு பார்ட்டா இருந்த ஒரு காலம். நாங்கெல்லாம் படிக்கிறது இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல ஒரு சப்ஜெக்ட். இன்னைக்கு ஏஐங்கிறது ஒரு பெரிய மார்க்கெட், எக்கனாமி சேஞ்சர் ஆயிருக்கு. பல துறைகள்ல ஏஐ வந்திருக்கு. குறிப்பா ஏஐ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கொண்டு இல்ல, கெமிக்கல், ஃபார் எக்ஸாம்பிள் கெமிக்கல், ஹெல்த், இது மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ், இது மாதிரி பல துறைகள், அக்ரிகல்ச்சர், இது மாதிரி பல துறைகள்ல ஏஐ இப்ப பெரிய லெவல்ல எடுத்துட்டு இருக்கு. ஐஐடி மெட்ராஸ் பொறுத்தவரையில் அடுத்த இயர்ல ஒரு உலகத்திலேயே முதல் முறையாக ஒரு ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஒரு கோர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். இதுக்கு அட்மிஷன் வில் பி ஜெய் அட்வான்ஸ்ட் மூலமா அதுக்கு அட்மிஷன். அந்த பிடெக் ஏஐ அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ் அது ரொம்ப நல்ல கோர்ஸ். அது மாதிரி இது மட்டும் யாரும் இது மாதிரி ஒரு கோர்ஸ் நடத்தினதில்லை. இந்த மாதிரியான ஒரு சிலபஸ் போட்டு இப்போ அதை அடுத்த வருஷத்துலேருந்து ஜூலை 2024 அட்மிஷன்லேருந்து அதை ஆரம்பிக்க போறோம். அது வேலை வாய்ப்புக்கும் சரி, மேல ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் சரி, ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரினர்ஷிப் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப உபயோகமா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை.